சார் இப்போ ஆண்டர்பிரினர்ஸ் வந்து லைக் they are using நீங்கள் சொல்கிற மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸு அண்ட் ரீடிங் புக்ஸு அவங்கள வந்து டிசிப்ளினாக பார்த்துக்கிறாங்க. பட் சம்டைம்ஸ் ஈவன் ஐ ஆல்சோ ஃபீல் அந்த நெகட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவ் ஒரு இமேஜ் அந்த மாதிரிலாம் வரும்போது ஹவு டு மேனேஜ் அந்த தாட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது? அது ஒரு பெரிய ஒரு செல்ஃப் இமேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் ராஜேஷ். அதாவது நம்ம 7 வயசில் 10 வயசில் 15 வயசுலன்ட்டு நம்மளுடைய மொத்தம் நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிலீஃப்ஸோடைய ரெஃப்ளெக்ஷன் தான் அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருது. மதர் தெரீசா அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு ஆள். ப்ரொட்டஸ்ட்டுக்கு போக மாட்டாங்க. அதாவது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கான்செப்டுக்கு எகென்ஸ்டாக இருக்கிற ப்ரொட்டஸ்ட்டுக்கு அவங்க போக மாட்டாங்க. எதுக்கு கூப்பிட்ற ப்ரொட்டஸ்ட்டில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், பீஸ் ரேலி எதாவது இருந்துச்சுன்னா கூப்பிடு நான் வரேன். அதாவது வந்துட்டு அந்த அமைதியை நிலைநாட்டுறதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ரேலி இருந்துச்சுன்னா நான் வரேன் அப்படின்னு. அவங்க இங்கே யூஸ் பண்ணது வந்துட்டு அந்த மேனிஃபெஸ்டேஷன் அவேர்னஸ். ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு போகும்போது என்ன ஆகுது, ரிபல்லியனா புரட்சிகரமாக நீங்கள் கத்தும்போது நீங்கள் மறுபடியும் அதையே அட்ராக்ட் பண்ணுறீங்க, ரைட்? ஆனால் பீஸ் ரேலி அப்படிங்கும்போது அந்த அமைதியை நிலைநாட்டுறது அப்படிங்கிறது அந்த இடத்துல. ஸோ அவங்களுமே இந்த மாதிரி நெகட்டிவாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்து தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் நெகட்டிவான தாட் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அந்த இன்ஸ்டன்ஸ்லேயே நம்மளால் சைக்கலாஜிக்கலாக அதை கண்ட்ரோல் எடுக்க முடியும். ஓகே, கேன்சல், கிளியர் அப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க, இதெல்லாம் உனக்கு சரி வருமா அப்படின்னு உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கையோ இல்லாட்டி உங்களுடைய தன்னம்பிக்கையோ வந்துட்டு குவெஸ்டின் பண்ணுற மாதிரி ஒரு எதிர்மறை சிந்தனை எழும் பொழுது கேன்சல், கிளியர், கேன்சல்னு சொல்லிக்கோங்க. இப்படி கை வச்சே பண்ணுங்களேன், ஃபிசியாலஜிக்கலி கேன்சல், கிளியர் அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்டன்டேனியஸாக ஒரு ஜஸ்ட் லைக் எ ஃப்ளை இன் த ரூம், அதை நீங்கள் அடித்தோன்னே அது ஓடிடுற மாதிரி இன்ஸ்டன்டேனியஸாக ஒரு கிளியரன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து காக்னிட்டிவ் பிஹேவியர் தெராப்பின்னு ஒரு சைக்கலாஜிக்கல் கான்செப்ட். அதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாக், டாக்டர் ஷேட் ஹென்ஸ்டெட்டர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு வாட் டு சே வென் யூ டாக் டு யுவர் செல்ஃப்னு ஒரு புக் எழுதியிருக்கார். அந்த புக்கில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன பேசிக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவரே அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஓகே, கட்டாயமாக உங்கள் லைப்ரரியில் இருக்க வேண்டிய புக் அது. அதில் அவரே எழுதியிருப்பார், அவரே கன்சைஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. நீ டிப்ரெஷன் இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணு, உனக்கு ஃபினான்ஷியல் டர்புலன்ஸ் இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி லெட் அஸ் ஹேவ் சம் கஸ்டமைஸ்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் டு கீப் அவர் செல்ஸ் வெரி ஸ்ட்ராங்கர். ஸோ அந்த கெட் அ கிரிப் அப்படிங்கிற மாதிரி காக்னிட்டிவ் பிஹேவியரல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். திஸ் டு ஷால் பாஸ், இன்னொன்று ஐ கேன் டூ திஸ் அப்படிங்கிற மாதிரி காக்னிட்டிவான சில ஸ்டேட்மெண்ட்ஸை டிசைன் பண்ணி நம்மளுக்குள்ளே அதை சொல்லிக்கும் போது இல்லை இதை நான் நம்புகிறேன் அப்படின்ட்டு. கமல்ஹாசன் ரஜினிகாந்த் கிட்ட சொல்கிறார், ஏங்க சும்மா வந்துட்டு அப்படியே நடந்துக்கிட்டு ஜாலியாக இது பண்ணிவிட்டு அப்படியே சிகரெட் அப்படி தூக்கி போட்டு பிடிச்சிட்டு அப்படி அந்த ஸ்வாகெல்லாம் காமிச்சிட்டு அதை வச்சு எப்படிங்க நடிக்கணுமல்ல அப்படின்னு. அப்போ ரஜினிகாந்த் வந்து கமல்ஹாசன்கிட்ட சொல்கிறார், இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், நடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் வரும், எனக்கு அதெல்லாம் வராது, இதுவும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதை செஞ்சு காமிச்சார் ரஜினிகாந்த். கமல்ஹாசனே ஒரு இன்டர்வியூவில் அதை சொல்லியிருக்கார். அப்போ ரஜினிகாந்த் அங்கே என்ன யூஸ் பண்ணது, அவருக்கு அந்த பயம் இருந்திருக்காரா? கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா சூரியன் மாதிரி இருப்பார், இவருடைய ஸ்கின் டோனே வந்துட்டு ரொம்ப டார்க்கு, இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும், நம்மளால் இவரால் டான்ஸ் ஆட முடியாதுங்கிற இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ். மிஸ்டர் ரஜினிகாந்த் இஸ் அ சுப்ரீம் எக்ஸாம்பிள் ஆஃப் த இன்டென்சிட்டி ஆஃப் பிலீஃப் அப்படிங்கிறது தான் ராஜேஷ். அதாவது வந்து தீபாவளி அப்படின்னு நம்ம கொண்டாடினா சந்தோஷம் இருக்கும், பொங்கல் அப்படின்னு கொண்டாடினா சந்தோஷம் இருக்கும், அதெல்லாம் என்னது இன்டென்சிட்டி ஆஃப் பிலீஃப், அது வந்து ஒரு சாய்ஸ். ஓகே. ஆனால் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், இதுவும் நம்ம 2 பேரும் பேசினது தான். நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்க எங்கிட்ட, சார் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி இவ்வளோலாம் சொல்கிறீங்க, ஆனால் சார் அது ஒரு டபுள் எட்ஜ்டு நைஃப் சார் அப்படின்னு சொன்னீங்க. எப்படி நல்ல விஷயம் நடக்குதோ அதே மாதிரி கெட்ட விஷயமும் அப்படி யோசிக்கும் போது நடந்துருதுன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக அது ஒரு பிரச்சனை அதில் இருக்குது, டு பி வெரி ஃப்ரேங்க் வித் த வியூவர்ஸ். பட் அதையும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பேரடாக்ஸ். இப்போ டாக்டர் ஜோ டிஸ்பென்சா வந்து பிளசிபோ எஃபெக்ட்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்பார். அதாவது ராஜேஷ் சம்பத் கிட்ட இந்த மாத்திரை மட்டும் முழுங்க, 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேப்டன் அமெரிக்கா மாதிரி சூப்பர் நேச்சுரல் பவரோடு இருப்பீங்க அப்படின்னு. மணிகண்டன் கிட்ட வந்து மருந்தை கொடுத்து இதை சாப்பிட்ட உடனே 20 நிமிஷத்துக்கு நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் அதை சாப்பிட்றீங்க, நானும் அதை சாப்பிட்றேன், நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பர் நேச்சுரலாக இருக்கீங்க. உங்களுக்கு கொடுத்தது தூக்க மாத்திரை, எனக்கு கொடுத்தது எனர்ஜி பில். ஸோ ஆப்போசிட் மாத்திரையை கொடுத்து உங்ககிட்ட நான் சப்கான்ஷியஸாக ஒன்று ப்ரோக்ராம் பண்ணேன், நீங்கள் சூப்பர் நேச்சுரல் ஆகிட்டீங்க. தூக்க மாத்திரையை கொடுத்தும் சூப்பர் நேச்சுரல் ஆகிட்டீங்க, எனர்ஜி பில்லை கொடுத்தும் நான் தூங்குறேன். இதுக்கு பேர் தான் பிளசிபோ எஃபெக்ட். நம்ம சாப்பிட்ற மருந்துகள்லாம் இப்படி தான். பெரும்பாலும் வந்து டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்த உடனே சூப்பர்னு ஒரு ரெடி ஆயிடுவோம். இந்த பிளசிபோ எஃபெக்டை இந்த நெகட்டிவ் திங்கிங்க்கு எகென்ஸ்டாக நம்ம யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஈச் டைம் வென் யூ ஆர் ஃபீலிங் பேட், ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சொன்ன நோ இது நடக்கும், கண்டிப்பாக அது நடக்கும்.
எப்படி நடக்காமல் போகும் அப்படின்னு நம்ம அடிக்கிற அடியில் நெஜம் நின்றுட்டு முழிக்கும்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்விக்ஷனோட சொல்லுவோம். ஏன் முடியாது, இவர்கிட்ட இந்த கிளைண்ட் கிட்ட இருந்து பணம் வருமா, ஏன் எப்படி வராமல் போவோம், கண்டிப்பாக வரும், வேலை செஞ்சுருக்கேன்டா நான், அதுக்கான இது வந்துட்டு கடவுள் ஊதியம் கொடுக்காம இப்படி போங்கன்றேன். உங்களுக்கு புரியுதா? ரைட். ஸோ அந்த நிதர்சனத்தை சொல்லுங்க. இவ்வளோ மார்க் கிடைக்குமா, ஏன் கிடைக்காது? நான் 4 மணிக்கு எழுந்து படிச்சிருக்கேன், எஃபர்ட்டை போட்டிருக்கேன், வள்ளுவரே சொல்லியிருக்காரு முயற்சி தன் மெய் வரத்து கூலி தரும்ட்டு, வருமுடாது இப்படி வாங்கன்றேன். இந்த கான்ஃபிடன்ஸ் தான் ராஜேஷ் இப்போ வேணும். அது வந்து ஒரு 10 தடவை பண்ணும்போது புதுசாக இருக்கும், அப்புறம் சப்கான்ஷியஸ் வந்து கிரகிச்சுக்கும், ஓ இப்படித்தான் நம்ம வாழ்க்கையை வாழணும். இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரோக்ராமிங் த சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இந்த மாதிரி 2-3 ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இது எல்லாத்தையும் ஹேபிட்டாக இந்த வியூவர்ஸ்க்கெல்லாம் நம்ம பழக்கப்படுத்தணும். ஓகே. ஸோ ஒரு ஒர்க் ஷாப்போ இல்லை வந்து ஒரு ரீட்ரீட்டோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபெசிலிட்டி வச்சு ஒரு ஹாலில் வந்து அவங்க உட்காந்தாங்க அப்படின்னா, ஒரு நாள் 2 நாள் நம்மளுக்கு டைம் கொடுத்தாங்கன்னா போதும், நம்ம இதெல்லாம் அப்படியே சொல்லி நம்ம இதை பண்ண வச்சு ஆக்டிவிட்டியாக விளையாட்டு போல் கேம் பேஸ்டாக பண்ண வச்சு இந்த ஹேபிட்டை வந்துட்டு அவங்களுடைய சப்கான்ஷியஸ் நம்மளால் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஓகே. அதுக்கு அவங்க ரெடி அப்படின்னம்னா நம்ம டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணலாம். நான் எங்கிட்ட வர கிளைண்ட்ஸ் கிட்ட அதான் சொல்லுவேன், நீ 12 செஷன்ஸ் எங்கிட்ட வா, உன்னை நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கப்புள் ஆஃப் சாய்ஸஸ். அதை வச்சு நம்ம பண்ணலாம். சைக்கலாஜிக்கலாக டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, நான் இப்போ சொன்ன ஆல்ஃபா லெவல் மெத்தட் மாதிரியே 3 fingers டெக்னிக்னு ஒன்று இருக்குது. அந்த 3 fingers டெக்னிக் எப்படின்னா ராஜேஷ், ஒரு பர்டிகுலர் தாட் வரும்போது நீங்கள் ஃபிங்கர்ஸ் இப்படி வச்சிங்கனாவே உடனடியாக உங்கள் மைண்ட் வந்து வேற சிந்தனையை கொண்டு வந்து உங்களுடைய மைண்டில் அது ஞாபகப்படுத்தும். ஓகே. ஒரு நெகட்டிவ் தாட் வரும்போது நம்ம ஃபிங்கர்ஸை வந்து இப்போ ராஜேஷ், இந்த சுவிட்சை நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா இந்த மெஷின் வேலை செய்யுங்கிற மாதிரி இந்த ஃபிங்கர்ஸை இப்படி வச்சு நம்ம ஒரு 15 நாள் வந்துக்கிட்டு மெடிடேட்டிவாக ப்ரோக்ராம் மட்டும் பண்ணணும். ஓகே. இன்னைக்கு நவம்பர் 11 அப்படின்னா 25ஆம் தேதி வரைக்கும் நம்ம இப்படி வச்சு இந்த தாட் வரும்போது நான் இப்படி கையை வச்சுட்டேன்னா என் மைண்டு வந்துட்டு இதை எனக்கு யோசிக்க ஆரம்பிச்சிடும்ட்டு ப்ரோக்ராம் மட்டும் பண்ணணும் டெய்லி ஒரு 5 நிமிஷம். ஓகே. நவம்பர் 26 நவம்பர் 27க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாட் வரும்போது நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒன்று தான், ஜஸ்ட் கீப் த ஃபிங்கர்ஸ் லைக் திஸ். அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. எஸ், பண்ணதுலாம் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க, அதோடைய வேலை. இந்த மாதிரி டெக்னிக்ஸ் நிறையா இருக்குது. லைஃப் இஸ் வெரி ஈஸி, வி ஆர் மேக்கிங் இட் டஃப். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதிலிருந்து நம்ம மீண்டு வந்துட முடியும். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச்